Good day to you all. நாம் ஒரு மொழியை கேட்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. அவளுக்கு தன்னுடைய தவறுக்காக என்னை தப்பாக சொல்ற தைரியம் இருக்கு. அதாவது அதிர்ச்சியூட்டும் அளவுக்கு தைரியமாக, மரியாதை இல்லாமல் அசட்டையாக நடந்து கொள்வது. இதை நாம் ஆங்கிலத்தில் எப்படி சொல்வோம்? has a nerve, has a nerve or have a nerve என்றவாறும், கடந்த காலமாயின் had a nerve என்றவாறும் தெரிவிப்போம். இது தைரியத்தை குறிப்பிடினும் அதிர்ச்சியூட்டும் அளவுக்கு மரியாதை இல்லாமல் தைரியமாக இருப்பதை குறிக்கிறது. வாருங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவளுக்கு தன்னுடைய தவறுக்காக என்னை தப்பாக சொல்ல தைரியம் இருக்கிறது. She has a nerve to blame me for her mistake. She has a nerve, அவளுக்கு தைரியம் இருக்கு. என்னத்துக்கு? To blame me, என்னை தப்பாக சொல்ல. எதற்காக தப்பா சொல்றாள்? For her mistake, தன்னுடைய தவறுக்காக. She has a nerve to blame me for her mistake. என்னை அவமானப்படுத்திய பிறகும் உதவி கேட்க உனக்கு தைரியம் இருக்கு. You have a nerve to ask for help. எப்போது? After insulting me. என்னை அவமானப்படுத்திய பிறகும். You have a nerve to ask for help after insulting me. எல்லாரும் வாயத்திலிருந்து சத்தமா சொல்லி பாருங்க. Very good. You have a nerve to ask for help after insulting me. நான் எதுவும் செய்யவில்லை என்று கூற அவளிடம் தைரியம் இருக்கு. She has a nerve to say I didn't do anything. She has a nerve to say, அவளுடைய தைரியம் இருக்கு எப்படி சொல்வதற்கு? I didn't do anything. She has a nerve to say I didn't do anything. அவர்கள் அறிவிப்பு இன்றி கூட்டத்தை தவிர்க்க தைரியம் காட்டினர். கடந்த காலத்தை பற்றி கூறுகின்றோம். They had a nerve to skip the meeting without informing. They had a nerve to skip the meeting without informing. எல்லாரும் வாயத்திலிருந்து சத்தமா சொல்லி பாருங்க. They had a nerve to skip the meeting without informing. அப்பாவுக்கு வாய் காட்ட அல்லது பதிலடி கொடுக்க அவள் தைரியம் காட்டுகிறாள். இவ்வாறு வாய் காட்டுறது, அதாவது பேச்சுக்கு பேச்சு மறு பேச்சு சொல்றது, பதிலடி கொடுக்கிறது, இதெல்லாம் நாங்க ஆங்கிலத்துல டாக் பேக் அப்படின்னு சொல்லலாம். Comment your answer below. Well done. அவன் என் முகத்திற்கு நேராக பொய் சொல்ல தைரியம் காட்டுகிறான். Comment it now. Amazing. அவனை சோம்பேறி என கூற அவளுக்கு தைரியம் இருக்கு. Have it a try. Marvelous, you got it. உன்னோட விளக்கம் நியாயமா இருக்கு. ஒரு விளக்கத்தை சொல்ற, அது நியாயமா இருக்கு அப்படின்னு சொல்றான். இவ்வாறாக நியாயமாக இருக்கு, புரிகிறது, அர்த்தம் உள்ளதாக இருக்கு, இவற்றையெல்லாம் நாம் ஆங்கிலத்தில் மேக் சென்ஸ் என்றவாறு தெரிவிக்க முடியும். மேக் சென்ஸ். அகெயின், மேக் சென்ஸ். உன்னோட விளக்கம் நியாயமாக இருக்கு. Your explanation makes sense. Your explanation makes sense.
Once again, your explanation makes sense. அது ரொம்ப நியாயமா இருக்கு. That makes perfect sense. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Well done. That makes perfect sense. அதுல எந்த அர்த்தமும் இல்ல. எந்த அர்த்தமும் இல்லை. It doesn't make sense. It doesn't make sense. Again, it doesn't make sense. அவன் சொன்னது எனக்கு புரியவில்லை. What he said doesn't make sense. What he said doesn't make sense. எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. What he said doesn't make sense. நான் சொல்வது உனக்கு புரிகிறதா? நான் சொல்வது என்பதை எப்படி சொல்லலாம்? What I am saying. அப்போ வினாவாக கேட்போம். Does what I am saying make any sense? Does what I am saying make any sense? எங்கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. Does what I am saying make any sense? அதுல இவ்வளவு பணம் செலவழிப்பது நியாயமானதா? நியாயமா? Does it make sense to spend so much money on that? Does it make sense to spend so much money on that? எங்கூட சேர்ந்து சொல்லி பார்க்கறீங்களா? Does it make sense to spend so much money on that? அவனுடைய முடிவு இப்போ நமக்கு புரிகிறது. Please comment your answer. Splendid. அது உனக்கு புரிகிறதா? Comment it below. Bravo. உன்னோட விளக்கம் அர்த்தமற்றதாக இருக்கிறது. Try to comment your answer. Wonderful. அந்த வினா அவர்களுக்கு புரியவில்லை. Comment it below. Fantastic. You got it. இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Has a nerve, have a nerve or had a nerve என்பதையோ, make sense, doesn't make sense or does it make sense என்பவற்றையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், பேசி பழகுங்கள், எழுதி பழகுங்கள். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any mistakes or doubts, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை அனைவருடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். Thank you for watching.